தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். என்சிஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே ஒரு சாப்டர் பார்த்தாச்சு, சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 8th சாப்டர் 11th. அடுத்தது ஹைட்ரோகார்பன்ஸ் நெக்ஸ்ட் 9th சாப்டரை பார்த்துட்டு இருந்தோம். அதுலயும் பார்ட் 4 வரைக்கும் பார்த்துருக்கோம். பார்ட் 5ல இருந்து பார்க்கணும் இல்லையா? அல்கேன்ஸ் முடிச்சாச்சு, அல்கீன்ஸ்ல இருந்து பார்க்கணும். சரி, நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ வாங்க சப்ஜெக்ட் போலாம். அல்கீன்ஸ். அல்கீன்ஸ் ஆர் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ். அல்கீன்ஸ் அப்படின்றது ஒரு அன்சாச்சுரேட்டட் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சேச்சுரேட்டட்னா என்னன்னு ஏற்கனவே நம்ம அல்கீன்ஸ்ல சொல்லியிருக்கோம். கார்பன் கூட இருக்கக்கூடிய நாலுமே சிங்கிள் பாண்டா இருந்துச்சுன்னா, கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா தே ஆர் கால்டு சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருந்தாலோ ஆர் கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருந்தாலோ தே ஆர் ஆல் கால்டு அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஃபைன். ஸோ அன்சாச்சுரேஷனுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும். அல்கீன்ஸ் ஆர் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் கண்டெய்னிங் அட்லீஸ்ட் ஒன் டபுள் பாண்ட். அட்லீஸ்ட் ஒரு டபுள் பாண்டாச்சும் இருக்கணும், அப்பதான் அது அன்சாச்சுரேட் ஹைட்ரோகார்பன் சொல்லுவோம். ஃபைன். வாட் ஷுட் பி த ஜெனரல் ஃபார்முலா ஆஃப் அல்கீன்? அல்கீனுடைய ஜெனரல் ஃபார்முலா என்ன? ஏற்கனவே 10th நீங்க படிச்சிருக்கீங்க தானே? அல்கேனுக்கு CnH2n + 2 அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அல்கீன் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் கம்மியா இருக்கும். ஸோ இந்த 2 மட்டும் எடுத்துட்டா CnH2n அப்படின்னு வரும் இல்லையா? சரி, அல்கேனுக்கு என்ன ஃபார்முலாவோ அதுல 2 ஹைட்ரஜன் கம்மியா இருந்தா இட்ஸ் கால்டு அல்கீன். அல்கைனுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடியது தான், பட் நவ் இட் செல்ஃப் வி கேன் ஏபிள் டு சே CnH2n -2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அல்கீன் சொல்லுவோம், கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருந்தா அல்கைன் சொல்லுவோம். ஓகே தானே? ஃபைன். அல்கேனை மட்டும்தான் சேச்சுரேட்டட் சொல்றோம். அல்கீன் அல்கைன் இந்த ரெண்டுத்தையுமே நம்ம என்ன சொல்றோம்? அன்சாச்சுரேட்டட் சொல்றோம். ஓகே ஃபைன். இஃப் தேர் இஸ் ஒன் டபுள் பாண்ட் பிட்வீன் டூ கார்பன் ஆட்டம்ஸ் இன் அல்கீன்ஸ், என்ன சொல்றாங்க? அல்கீன்ஸ்ல அட்லீஸ்ட் 2 கார்பன் ஆட்டம்க்கு நடுவுல ஒரு டபுள் பாண்டாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தே மஸ்ட் பொசஸ் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் லெஸ் தென் அல்கேன்ஸ். அல்கேன்ஸை விட 2 ஹைட்ரஜன் கம்மியா இருக்கும். அதனாலதான் அதனுடைய ஃபார்முலா என்ன எழுதுறோம்? CnH2n மட்டும் எழுதுறோம். ஓகேவா? +2 எழுதாம CnH2n எழுதுறோம். ஃபைன். அல்கீன்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஒலிஃபீன்ஸ். அல்கீன்ஸை வேற என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா ஒலிஃபீன்ஸ்னு சொல்லிக்கலாம். ஆயில் ஃபார்மிங் அப்படின்னு அர்த்தம். ஒலிஃபீன்ஸ்க்கு மீனிங் என்னது? ஆயில் ஃபார்மிங். சின்ஸ் the first member ethylene or ethene was found to form an oily liquid. So ethene அப்படின்ற ஃபர்ஸ்ட் அல்கீன் இருக்கு இல்லையா? CH2 டபுள் பாண்ட் CH2. இந்த ஈத்தீன் ஆர் எத்திலீனே என்னவா தான் இருக்கு? ஆயிலியா தான் இருக்கு. ஓகேவா? ஃபார்ம் அண்ட் ஆயிலி லிக்யூட் அண்ட் ரியாக்ஷன் வித் குளோரின். ஸோ குளோரின் கூட ரியாக்ட் ஆகும்போது ஆயிலி லிக்யூட ஃபார்ம் பண்ணுது. அதனால அல்கின்ஸ் எல்லாத்தையும் ஜென்ரலா நம்ம என்ன சொல்லலாம்? ஒலிஃபின் சொல்லலாம். ஆயில் ஃபார்ம் பண்ற சப்ஸ்டன்ஸ் அப்படின்றதுனால ஒலிஃபின் சொல்லலாம். ஓகே. ஸ்ட்ரக்சர் ஆஃப் டபுள் பாண்ட். இந்த அல்கீன்ல டபுள் பாண்ட் இருக்குன்னு சொன்னோம். அந்த டபுள் பாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இன் அல்கீன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஸ்ட்ராங் சிக்மா பாண்ட். பாண்ட் என்தால்பி 397 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள், இது ஒரு p ஆர்பிட்டால், இது ஒரு p ஆர்பிட்டால்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன். இந்த ஓவர்லேப் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹெட் ஆன் ஓவர்லேப் சிக்மா பாண்ட்னு சொல்லுவோம். அகெயின் இதுல ஒரு y ஆக்சிஸ்ல எலக்ட்ரானும் இங்க ஒரு y ஆக்சிஸ் எலக்ட்ரானும் இருந்துச்சுன்னா அந்த y ஆக்சிஸ் எனக்கு ஓவர்லேப் ஆகும்போது சைடு வைஸ் லேட்டரல் ஓவர்லேப் ஆகும். இந்த பாண்டை தான் நம்ம என்ன சொல்ல போறோம்? பை பாண்டுன்னு சொல்ல போறோம். ஓகேவா? லைக் பனானா, பனானா மாதிரி இருக்கும். ஓகே, பை பாண்ட் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே. ஸோ சிக்மா பாண்ட் நடுவில் இருக்கக்கூடிய ஹெட் ஆன் ஓவர்லேப் சிக்மா பாண்ட். சிக்மா பாண்டுடைய பாண்ட் என்தால்பி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 397 கிலோஜூல் பர் மோல். அதாவது ஒரு மோல் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டா 397 கிலோஜூல் எனர்ஜி அதுல அந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு தேவைப்படும்னு சொல்றாங்க. டியூ டு ஹெட் ஆன் ஓவர்லேப்பிங் ஆஃப் sp2 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ் அண்ட் ஒன் வீக் பை பாண்ட். ஸோ sp2 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால்ல இங்க ஓவர்லேப்பிங்ல இன்வால்வ் ஆகுறதுனால, ஹைபிரிடைசேஷன் இன்வால்வ் ஆகுறதுனால அங்க ஒரு வீக் பை பாண்டும் இருக்கும். ஸ்ட்ராங் பாண்ட் சிக்மா பாண்ட்னு சொல்லிட்டாங்க. ஸ்ட்ராங் சிக்மா பாண்ட் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வீக் பை பாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. பாண்ட் என்தால்பி எவ்வளவு சொல்றாங்க? அபவுட் 284 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ். அப்போ ஒரு மோலுக்கு 284 தான். இங்க 397 இருந்துச்சு, இங்க 297 கூட இல்ல, 284 இருக்கு. ஸோ இதை விட 100க்கும் அதிகமா கம்மியா இருக்கு இல்லையா? சரி. அபெண்ட் பை லேட்ரல் ஆர் சைட் வேஸ் ஓவர்லாப்பிங். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பை பாண்ட் எப்பயுமே எப்படி ஃபார்ம் ஆகுது? சைடு வைஸ் லேட்ரல் ஓவர்லாப்ல ஃபார்ம் ஆகுது. ஓகே. ஆஃப் த டூ பி ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் த டூ கார்பன் ஆட்டம். ஓகே, 2 கார்பன் ஆட்டம் உடைய 2 2p ஆர்பிட்டால்ஸும் சைடு வைஸ், அதாவது பக்கவாட்டுல மோதிக்கிச்சுன்னா அப்போ எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பை பாண்ட் ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க.
நேருக்கு நேரா மோதினா என்ன ஆகும்? சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே சார், நேருக்கு நேரா மோதுறீங்க, அப்ப காந்திக்கு காந்தியா மோதுவீங்களா? இப்பெல்லாம் மொக்க காமெடி கேட்காதீங்க. சரி, எனக்கு தெரிஞ்ச மொக்கையை சொன்னேன். வாங்க சப்ஜெக்ட்குள்ளார போலாம். The double bond is shorter in bond length. டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா பாண்ட் லென்த் இன்னும் கம்மியா இருக்கும். 134 பிகோமீட்டர் தான் இருக்கு. ஆக்சுவலா கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் எப்பயுமே அதனுடைய பாண்ட் லென்த் எவ்வளோனா 154 பிகோமீட்டர். இதை விட டபுள் பாண்டுக்கு எவ்வளவு தரும்? 20 பிகோமீட்டர் கம்மியாகுது பாண்ட் லென்த். ஓகேவா? யூ ஹாவ் ஆல்ரெடி ரெட் தட் த பை பாண்ட் இஸ் வீக்கர் டியூ டு poor sideways overlapping between the two p orbitals. ஸோ ரெண்டு 2p ஆர்பிட்டால்ஸ்க்கு நடுவில் சைட்வைஸ் ஓவர்லாப்பிங் பக்கவாட்டில் இணையறதுனால இந்த பை பாண்ட் எப்படி இருக்கான்? வீக் பாண்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, thus the presence of the pi bond makes alkenes behaves as a source of loosely held mobile electrons. அப்ப இந்த பை பாண்ட் இருக்கிறதுனால இந்த பாண்ட் ரொம்ப லூஸா வீக்கா இருக்கிறதுனால டக்குன்னு உடஞ்சி என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு ஆட்டம் பிளஸ் ஆகும், இன்னொரு ஆட்டம் மைனஸ் ஆகும் மாறும். அப்ப எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. தே ஆர் த சோர்ஸ் ஆஃப் லூஸ்லி ஹெல்டு மொபைல் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றாங்க. சோர்ஸ் அப்படின்னா எது மூலம், அதாவது எது எது நம்மளுக்கு எல்லாத்தையும் தருதோ அதுதான் சோர்ஸ். எக்ஸாம்பிள் சன்லைட்ல சன் தான் சோர்ஸ். ஓகே, நம்ம பூமிக்கு வெளிச்சம், உயிரினங்கள் வாழறதுக்கானது எல்லாத்துக்குமே சன்லைட் தானே சோர்ஸ் எனர்ஜிக்கு. அந்த மாதிரி இங்க என்ன சொல்றாங்க? பை பாண்ட் இஸ் த சோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அல்கீன்ஸ் பிஹேவ்ஸ் as a சோர்ஸ். எதுக்கு? எலக்ட்ரானை டொனேட் பண்றதுக்கு. ஓகே, therefore alkenes are easily attacked by reagents or compounds which are in search of electrons. யாரெல்லாம் எலக்ட்ரானை தேடுறாங்களோ அவங்க கூட இவங்க ஈஸியா ரியாக்ட் ஆவாங்க. அல்கீன்ஸ்லாம் ஈஸியா ரியாக்ட் ஆகும்னு சொல்றாங்க. எலக்ட்ரானை தேடுறவங்களுக்கு ஆல் எலக்ட்ரான் சீக்கர்ஸ் ஆர் கால்டு எலக்ட்ரோஃபைல்ஸ். E பிளஸ் அப்படின்னு போடுவோம், எலக்ட்ரோஃபைல்ஸ். சச் ரியேஜென்ட்ஸ் ஆர் கால்டு எலக்ட்ரோஃபிலிக் ரியேஜென்ட்ஸ். அப்ப எலக்ட்ரானை தேடக்கூடிய ரியேஜென்ட்க்கு பேரு எலக்ட்ரோஃபிலிக் ரியேஜென்ட். எலக்ட்ரோஃபிலிக் ரியேஜென்ட் கூட இந்த அல்கீன்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எப்பெல்லாம் ஒரு எலக்ட்ரோஃபைல் வருதோ, அதாவது NO2 பிளஸ் நைட்ரோனியம் அயான், H பிளஸ் புரோட்டான், Cl பிளஸ் குளோரினியம் அயான், இந்த மாதிரி எப்பெல்லாம் ஏதாவது ஒரு எலக்ட்ரோஃபைல் வருதோ அந்த எலக்ட்ரோஃபைல் கூட அல்கீன்ஸுக்கு ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கும். அல்கேன்ஸ்ல சப்ஸ்டிடியூஷன் நடக்கும் ஹைட்ரஜனுக்கு பதிலா. அதை விடவும் அல்கீன்ஸ் தான் மோர் ரியாக்டிவ் சொல்றாங்க. ஓகே, த பிரசன்ஸ் ஆஃப் வீக்கர் பை பாண்ட் மேக்ஸ் அல்கீன்ஸ் அன்ஸ்டேபிள் மாலிக்யூல் இன் கம்பாரிசன் டு அல்கேன்ஸ். அல்கேன்ஸை விட அல்கீன்ஸுக்கு ஸ்டெபிலிட்டி ஏன் கம்மியா இருக்குன்னு கேட்டா டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் பை பாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, thus alkenes can be changed into single bond compound by combining with the electrophilic reagent. அப்ப alkenes என்ன ஆகுது அப்படின்னா டபுள் பாண்ட் காம்பவுண்ட் எலக்ட்ரோஃபிலிக் ரியேஜென்ட் கூட கம்பைன் ஆனதுக்கு அப்புறம் ரியாக்ட் ஆகி சிங்கிள் பாண்ட் காம்பவுண்டா மாறிடுது. அப்ப அதுக்கு ஸ்டெபிலிட்டி வந்துடும். Strength of the double bond enthalpy 681 kilojoule mole inverse is greater than that of the carbon carbon single bond in ethane. ஸோ பாருங்க, ஈத்தேன்ல கார்பனுக்கும் கார்பனுக்கும் இருக்கிற பாண்ட் எனர்ஜியே இவ்வளவுதான் இருந்துச்சுன்னா பாண்ட் என்தால்பி 348 கிலோஜூல் பர் மோல் தான் இருந்துச்சு. ஆனா இங்க டபுள் பாண்ட் இருக்கனால பாண்ட் எவ்வளவு இருக்கா? 681 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ்னு இருக்கு. ஆர்பிட்டால் டயக்ராம்ஸ் ஆஃப் ஈத்தீன் மாலிக்யூல் ஆர் ஷோன். ஸோ ஈத்தீன் மாலிக்யூல் CH2 டபுள் பாண்ட் CH2 இல்லையா? HCH டபுள் பாண்ட் CH. ஓகே, இட் இஸ் கால்டு ஈத்தீன். ரெண்டு கார்பன்ஸ்னால ஈத்து, டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ஈத்தீன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த ஈத்தீனுடைய டயக்ராம் தான் இங்க டிபிக்ட் பண்ணிருக்காங்க. இதோ இருக்கு இல்லையா? இது ஹெட் ஆன் ஓவர்லாப். இது ஒரு sp2 ஆர்பிட்டால், இது ஒரு கார்பனுடைய sp2 ஆர்பிட்டால். தே ஆர் ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால். இது ஹைபிரிடைசேஷன் இன்வால்வ் ஆகுது, ஓவர்லாப் ஆகுது. ஸோ இந்த sp2 ஓவர்லாப் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சிக்மா பாண்டுன்னு சொல்றோம். ஓகேவா? ஃபைன். இந்த இடத்துல பை ஆர்பிட்டால்ஸ் இருக்கும், அது ரெண்டும் ஓவர்லாப் ஆகணும். ஃபைன். அல்கீன்ஸ் கருத்துது, ஐ மீன் அதனுடைய ஷேப் ஸ்ட்ரக்சர் கருத்துது என்ன கொடுத்துருக்காங்க? நாமன் கிளேச்சர் கொடுத்துருக்காங்க. அல்கீன்ஸுக்கு எப்படி பேர் வைக்கிறது, இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஃபார் நாமன்கிளேச்சர் ஆஃப் அல்கீன்ஸ் இன் IUPAC சிஸ்டம், த லாங்கஸ்ட் செயின் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் கண்டெய்னிங் த டபுள் பாண்ட் இஸ் செலக்டட். ஸோ எனக்கு லாங்கஸ்ட் செயின் தான் எப்பயுமே நம்பரிங் கொடுப்பேன், அது கரெக்ட். ஆனா அந்த லாங்கஸ்ட் செயின்ல கண்டிப்பா என்ன இருக்கணுமா? டபுள் பாண்ட் இருக்கணும். ஏதோ ஆல்கஹாலோ குளோரினோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் குரூப் வேற ஒரு பிரான்ச்சு கார்பன்ல இருக்கிறதுக்காக அந்த பக்கம் நம்பரிங் கொடுக்கக்கூடாது. கண்டிப்பா நம்பர் வரக்கூடியது ஃபங்க்ஷனல் குரூப்பை பார்க்கணும். அட் த சேம் டைம் டபுள் பாண்டும் அதே நம்பரிங்ல வந்துடணும். அந்த மாதிரி தான் நம்ம பேரண்ட் செயினை எடுக்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? So longest chain of carbon atom containing the double bond is selected. Numbering of the chain is done from the end which is near to the. So எந்த பக்கம் நான் நம்பரிங் கொடுத்தனா அந்த டபுள் பாண்ட் பக்கத்துல வருதுன்னு பார்க்கணும். which is near to the double bond. தெரியுதா உங்களுக்கு? இந்த லைனும் அந்த லைனும் சேர்த்து படிக்கிறீங்க பாருங்க.
numbering of the chain is done from the end, which is nearer to the double bond. The suffix "ene" replace "ane." So லாஸ்ட்ல அல்கேன்ல இருக்கக்கூடிய ஏஎன்இ ஏன்னு எடுத்துட்டு இஎன்இ ஈன்னு போடுவோம்னு சொல்றாங்க. It may be remembered that first member of alkene series CH2 replacing N by one CnH2n known as methane. So CH2 அப்படின்றத நம்ம CH3 னா மெத்தில்னு சொல்லுவோம் இல்லையா? CH3 னா மெத்தில் சொல்லுவோம். CH2 அப்படின்னா மெத்திலீன் சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா மீத்தீன் சொல்லலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். பட் மீத்தீன் அப்ப இது ஒரு அல்கீன், இதுதான் லோயர் கார்பன் காம்பவுண்டா அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் அல்கீன் இஸ் ஈத்தீன். ஏன்னா ஈத்தீன் அப்படின்ற அல்கீனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 கார்பன் ஆச்சும் இருக்கும். 2 கார்பனுக்கு நடுவுல டபுள் பாண்ட் இருந்தா தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அல்கீனே சொல்லுவோம். அப்ப மீத்தீனா அல்கீன்னு சொல்ல மாட்டோம். ஃபைன். பட் ஹேஸ் த வெரி ஷார்ட் லைஃப். இப்போ இந்த மீத்தீன் இருக்கு, ஆனாலும் அதுக்கு ஷார்ட் லைஃப் எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். 10⁻⁻2 -3 செகண்ட்ஸ் குள்ளாரே அது வேற ஒன்றா மாறிடும். As already mentioned, first stable member of alkene series. Alkene seriesல first stable member என்னதுதான்? C2H4 ஈத்தீன் தான் சொல்றாங்க. Known as ethylene, common or ethene IUPAC. So ஈத்தீன் அப்படின்றது IUPAC நேம், எத்திலீன் அப்படின்றது காமன் நேம். மோஸ்ட்லி நம்ம எத்திலீன் குளோரைட்னு கிளைகால் ஆல்கஹால் லெசன்ல பார்ப்போம். ஆல்கஹால் ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லெசன்ஸ்ல. பட் ஈத்தீன்ன்றது ஐயூபிஏசி நேம். நீங்க ஐயூபிஏசி நேமை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஐயூபிஏசி நேம் ஆஃப் த ஃபியூ மெம்பர்ஸ் ஆஃப் த அல்கீன்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஸோ இங்க சில காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 கார்பன் இருக்கு. 1 2 3. அதனால ப்ரோப்பு, டபுள் பாண்ட்னால ஈனு. ஸோ ப்ரோப்பீனு. ஓகே, இங்க அதே 4 கார்பனா இருக்கு இல்லையா? 1 2 3 4 பியூட்டு. வெரி குட். பியூட்டு 1 ஈன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கார்பன்லேயே டபுள் பாண்ட் இருக்கு. பியூட்டு 1 ஈன். ஓகே, அடுத்தது இருக்கிற காம்பவுண்ட் அதே பியூட்டு தான். 1 2 3 4 4 கார்பன். ஆனா பியூட்ல செகண்ட் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு. 2 பியூட்டின் ஆர் பியூட்டு 2 இன்னு சொல்றோம். பியூட்டு 1 ஈனுக்கும் பியூட்டு 2 ஈனுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நான் நம்புறேன். டபுள் பாண்ட் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருந்தா 1 ஈனு, அதை நம்ம 1ன்னு சொல்லாம கூட விட்டுடலாம். ஆனா செகண்ட் கார்பன் இருந்தா 2 ஈனுன்றதை சொல்லி தான் ஆகணும். வி ஹாவ் டு மென்ஷன் இட். ஓகேவா? அடுத்தது பாருங்க, அதே பியூட் தான். 4 கார்பன் இருக்கு. 1 2 3 4. அதுல ஃபர்ஸ்ட் கார்பன்லயும் டபுள் பாண்ட் இருக்கு, தேர்ட் கார்பன்லயும் டபுள் பாண்ட் இருக்கு. இந்த மாதிரி 2 கார்பன் இருந்தா பியூட்டா 1 3 டையின் ஆர் 1,3 பியூட்டா டையின் அப்படின்னு சொல்லுவோம். டைனா 2, ஈன்னா டபுள் பாண்ட். அப்ப டபுள் பாண்ட் 2 இருக்கிறதுனால டை ஈன் அப்படின்னு சொல்றோம். இன்கேஸ் 3 இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? அப்ப ட்ரைன்னு சொல்லுவோம். புரியுதா? ஓகே. ஸோ CH2 டபுள் பாண்ட் C, சிங்கிள் பாண்ட் CH3. இப்போ இதுலயும் நான் நம்பரிங் கொடுக்கும்போது 1 2 3 3 கார்பன்ஸ்னால ப்ரோப்பீனு. இதுல இங்கதான் ஃபர்ஸ்ட் கார்பன் கொடுப்பேன் இல்லையா? இது தேர்ட் கார்பனா இருக்கும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு, செகண்ட் கார்பன்ல மெத்தில் இருக்கு. 2 மெத்தில் ப்ரோப்பீன் அப்படின்னு சொல்றோம். 2 மெத்தில் ப்ரோப்பு 1 இன் ப்ரோப்பீன் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி அல்கீன்ஸுடைய சில ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்யூஷன்ஸ்ல ப்ராப்ளம்ல கேட்டிருப்பாங்க. நீங்க அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு நேம் வச்சீங்கன்னா அல்லது நேமை பார்த்துட்டு ஸ்ட்ரக்சர் வரைஞ்சீங்கன்னா உங்களுக்கு நார்மல் கிளேச்சர் ரொம்ப கிளியரா புரியும். ஃபைன். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஐசோமெரிசம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 1 2 3 4 4 கார்பனால பியூட்டு, ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் மார்க்னால பியூட்டீன், அதுல தேர்ட் கார்பன்ல மெத்தில் இருக்கு. ஸோ 3 மெத்தில் பியூட்டீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த 1 நீங்க எழுதலாம், எழுதாமலும் விடலாம், தப்பு இல்லை. ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஐசோமெரிசம். ஐசோமெரிசம் என்னது? சேம் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஆமாவா? சேம் மாலிகுலர் ஃபார்முலா, சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஓகேவா? ஸ்ட்ரக்சர்ல மட்டும் டிஃபரெண்ட் இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு. எத்தனை கார்பன், எத்தனை ஹைட்ரஜன், எத்தனை ஆக்சிஜன், எதெல்லாம் எத்தனை இருக்கோ அத்தனையே தான் அதுலயும் இருக்கு. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா சேமா இருக்கு ரெண்டு ரெண்டு காம்பவுண்ட்ல. ஆனா ரெண்டு காம்பவுண்ட்லயும் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு ஐசோமெரிசம் சொல்லுவோம். ஓகே. ஸோ அல்கின் ஷோஸ் போத் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் அண்ட் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், இந்த ரெண்டுத்தையுமே அல்கின்ஸ் காமிக்கும்னு சொல்றாங்க. ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்ல ஒரு 5 டைப்ஸ் இருக்கு, ஆர் 4 டைப்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை பார்க்கலாம். As in alkanes, ethene and propane can have only one structure, but alkenes higher than propane have different structure. propene தவிர மீதி இருக்கக்கூடிய alkenes 4 கார்பனோ 5 கார்பனோ 6 கார்பனோ இருந்து alkenes இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன இருக்கும்? நிறைய ஐசோமர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. And alkane, as in alkanes, ethene and propane have only one structure. அப்ப இது ரெண்டுத்துக்குமே, ஈத்தீனுக்கும் சரி ப்ரோப்பீனுக்கும் சரி ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு.
பட் அல்கீன்ஸ் ஹையர் தேன் ப்ரோபீன், ப்ரோபீனை காட்டிலும் அதிகமா இருக்கக்கூடிய அல்கின்ஸ் அப்படின்னா 4 கார்பன்ல இருந்து 12 18 கார்பன் வரைக்கும் have different structures. Alkenes possessing C4H8. C4H8 என்னது பியூட்டினா as molecular formula can be written in the following three ways. So அந்த பியூட்டின C4H8 நம்ம எப்படிலாம் எழுதலாம்னு பாருங்க. 1 பியூட்டின் எழுதலாம் ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் போட்டு, 2 பியூட்டின் எழுதலாம் செகண்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் போட்டு, தென் 2 மெத்தில் ப்ரோப்பு 1 அப்படின்னு எழுதலாம். இதுலயும் 4 கார்பன் தான் இருக்கு. சரியா? ஸோ ஜஸ்ட் செகண்ட் கார்பன்ல என்ன இருக்கு, ஒரு மெத்தில் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிடுச்சு. 1 மெத்தில் சாரி 1 அல்கீன்ல இருக்கு, 2ல மெத்தில் இருக்கு. அப்ப 2 மெத்தில் ப்ரோப்பு 1 அப்படின்னு சொல்லுவோம். 2 மெத்தில் ப்ரோப்பீன். ஓகே, ஸ்ட்ரக்சர் 1 and 3. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் நீங்க யோசிச்சு பாருங்க, என்னது பியூட் 1. ஸோ அது பியூட்டின், இது அதே பியூட்டின் ப்ரோப்பீனு, அது பியூட்டின், இது ப்ரோப்பீன். ஸ்ட்ரக்சர் 1 and 3, 2 and 3 ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செயின் ஐசோமெரிசம். இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோமா, மாலிகுலர் ஃபார்முலா சேமா இருக்கு, ஸ்ட்ரக்சர் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால இந்த ஐசோமெரிசத்துக்குலாம் பேரு செயின் ஐசோமெரிசம் சொல்றாங்க. ஓகே, வேற ஸ்ட்ரக்சர் 1 and 2 ஆர் பொசிஷன் ஐசோமெரிசம். ஸ்ட்ரக்சர் 1ம் ஸ்ட்ரக்சர் 2லயும் என்ன இருக்குன்னா, அட்டாச் ஆயிருக்கிற பொசிஷனே என்ன இருக்கு, மாறி இருக்கு. ஸோ அதனால அதை என்ன சொல்றாங்க, பொசிஷன் ஐசோமெரிசம் சொல்றாங்க. ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் கொடுத்துருக்காங்க. ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசத்துல ரொம்ப முக்கியம் என்னன்னா சிஸ் டிரான்ஸ்ன்னு 2 வேர்டு நம்ம படிக்க போறோம். சிஸ்னா அர்த்தம்னா சேம் சைடுன்னு அர்த்தம். சிஸ்னா அர்த்தம் சேம் சைடு, டிரான்ஸ்னா ஆப்போசிட் சைடு. Doubly bonded carbon atoms have to satisfy the remaining two valences by joining with two atoms or groups. ஸோ 2 ஆட்டம் கூடயோ இல்லை 2 குரூப் கூடயோ ஜாயின் ஆகி தான் கார்பன் என்ன பண்ணும், அதனுடைய வேலன்ஸே சாட்டிஸ்ஃபை பண்ணும் 4 பாண்டை இல்லையா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டபுள் பாண்டா இருக்கு, டபுள் பாண்டை பிரேக் பண்ணி தான் சிங்கிள் பாண்டா மாற்றணும். If the two atoms or groups attached to each carbon atom are different, என்ன சொல்றாங்க, ஒரு கார்பன் ஆட்டம் கூடயும் அட்டாச் ஆயிருக்கிற 2 ஆட்டமுமே அல்லது 2 மாலிகுலுமே டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா then they can be represented as x y x c double bond c x y like structure. அதாவது இங்க y-ன்னு ஒரு ஆட்டம் இருக்கு, x-ன்னு ஒரு ஆட்டம் இருக்கு, 2 ஆட்டம் இருக்கு. அதே மாதிரி இந்த கார்பன்லயும் x-ன்னு ஒரு ஆட்டம், y-ன்னு ஒரு ஆட்டம், 2 ஆட்டம் இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா y x c double bond c x y can be represented in space for the following two ways. ஸோ இந்த மாதிரி எக்ஸ் சி ஒய் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, ஒரு கார்பன் கூட வேற வேற ஆட்டம்ஸ் நிறைய ஆட் ஆயிருந்துச்சுன்னா அதை நம்மளால ஒரே நேரத்தில் சொல்ல முடியாது இல்ல. ஸோ அதுக்கு 2 ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் கொடுத்துருக்காங்க. கார்பன் டபுள் பாண்ட் கார்பன், இதுல இந்த பக்கம் எக்ஸ் இருக்கு, இந்த பக்கம் ஒய் இருக்கு. கீழே இருக்கிற கார்பன்லயும் இங்க எக்ஸ் இருக்கு, இங்க ஒய் இருக்கு. நான் இப்போ இந்த டபுள் பாண்டை தான் பிரேக் பண்ணி மிரரா வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இங்க எக்ஸ், அதே எக்ஸ் தான் இங்க இருக்கு. அப்ப சேம் ஆட்டம் இன் சேம் சைட், ஒய் ஒய் ரைட் சைட்லயே இருக்கு. அப்ப சேம் ஆட்டம் இன் சேம் சைடு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஏவுக்கு தான் பேர் என்னதுன்னா சிஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ இதுல பாருங்க பி டயக்ராம்ல ஒய் இருக்கு, ஒய்க்கு டயக்னலி ஆப்போசிட்டா ஒய் இருக்கு. எக்ஸ் இருக்கு, எக்ஸுக்கு டயக்னலி ஆப்போசிட்டா எக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நேருக்கு நேரா எல்லாமே கிராஸா இருந்துச்சுன்னா இப்போ இதுக்கு பேர் என்னது அப்படின்னா டிரான்ஸ். ஓகேவா? சரி, ஸோ ஃபாலோயிங் 2 ways நம்ம இருக்கு ஏபின்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் அது சிஸ் டிரான்ஸ், அது உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். இப்போ பாருங்க இன் ஏ ஸ்ட்ரக்சர்ல, அதாவது சிஸ், the two identical atoms that is both x or both y lie on the same side of the double bond. டபுள் பாண்டுக்கு லெஃப்ட் சைட்லயே 2 எக்ஸ் ஆட்டமும் இருந்துச்சு, ரைட் சைட்லயே 2 ஒய் ஆட்டமும் இருந்துச்சு. அப்ப எந்த பக்கம் இருக்குன்றது முக்கியம் இல்ல, 2 ஆட்டமும் சேம் ஆட்டமா இருந்து ஒரே சைட்லயே இருந்துச்சுன்னா then it is called cis. Okay, but in B the 2x or 2y lies across the double bond. இந்த டபுள் பாண்டுக்கு குறுக்கும் நெடுக்குமா, அதாவது டயக்னலா அது ரெண்டும் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னு சொல்றாங்க பி டயக்ராம்ல. ஓகேவா? This results in different geometry A and B, that is disposition of atoms or groups in space in two arrangements is different. So just two arrangementலயும் இருக்கக்கூடிய எந்த மாதிரியான ஆட்டம் ஆர் குரூப் வந்துச்சு, அது ஸ்பேஸ்ல எந்த பொசிஷன்ல இருந்துச்சு, இதெல்லாமே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குன்னு சொல்றாங்க. They would have the same geometry if the atoms or groups around carbon-carbon double bond can be rotated by rotation around carbon-carbon bond is not free. என்ன சொல்றாங்க? They would have the same geometry if atoms or groups around carbon-carbon bond can be rotated. நம்ம ரொட்டேட் பண்ணும்போதும் அது சேம் குரூப்பா இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா.
பட் ரொட்டேஷன் அரௌண்ட் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இஸ் நாட் ஃப்ரீ. உங்களுக்கே தெரியும் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டுக்கே நம்மளுக்கு 20 வரைக்கும் கிலோ ஜூல் எனர்ஜி தேவைப்பட்டுச்சுன்னா, அப்போ டபுள் பாண்டை பிரேக் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், 2 லெமன் எடுத்துக்கோங்க, 2 தொடப்பங்குச்சி சொருவுங்க. இப்போ இதை நீங்க ஒரு லெமனை உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டை சுத்துங்க. அப்படி சுத்தினா குச்சிங்க உடையும், ஆனா இதை ஈஸியா சுத்த முடியாது. ஓகேவா? அந்த மாதிரி தான் இங்க டபுள் பாண்ட் இருக்கும்போது we can't able to rotate it easily. அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. It is restricted for understanding this concept takes 2 pieces of strong cardboard. ஸோ 2 ஸ்ட்ராங் கார்போர்டை எடுத்துக்க சொல்றாங்க and join them with the help of 2 nails. 2 நகத்தை வச்சு அதை என்ன பண்ண சொல்றாங்க, சாரி ஆணியை வச்சு 2 ஆணியை வச்சு என்ன பண்ண சொல்றாங்க, அந்த கார்ட்போர்டை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்க சொல்றாங்க. ஃபைன், ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் பண்ணிக்க சொல்றாங்க. ஹோல்டு ஒன் கார்ட்போர்ட் இன் யோர் ஒன் ஹேண்ட். ஒரு கார்ட்போர்டை உங்க கையில பிடிச்சிக்கோங்க, ஒரு கையில. ட்ரை டு ரொட்டேட் த அதர். இப்போ இன்னொன்னு ரொட்டேட் பண்ண பாருங்க. கேன் யூ ரியலி ரொட்டேட் த அதர் போர்ட்? நீங்க உண்மையிலே இன்னொரு போர்டை சுத்துறீங்களா? த ஆன்சர் இஸ் நோ. கண்டிப்பா சுத்த மாட்டீங்க. ஏன்னா ஆணி அடிச்சு வச்சிருக்கு, அப்ப அது நகராது. த ரொட்டேஷன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட், ரைட்? திஸ் illustrates the restricted rotation of atom or group around the doubly bonded carbon atoms gives rise to different geometries of such compounds. ஸோ அதே காம்பவுண்டுக்கு டிஃப்ரெண்ட் ஜாமெண்ட்ரியா நம்மளால கொடுக்க முடியும். அப்படி இருக்கிற நம்ம என்ன பண்ணக்கூடாதான், டபுள் பாண்டு குரூப்லயோ அல்லது ஆட்டம்லயோ எப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும், அதனுடைய ரொட்டேஷன் எப்படி இருக்கும்ன்றத கேட்க தேவையில்ல, அதை பத்தி கன்சிடரே பண்ண தேவையில்லைன்னு சொல்றாங்க. The isomers of type A in which 2 identical atoms or groups lie on the same plane. உங்களுக்கு மீனிங் புரியுதா? 2 டைப்னு சொல்லிட்டோம். அதுல அந்த டைப்பை நம்ம ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்னு சொல்லுவோம் ஜெனரலா. ஆஃப் திஸ் டைப் ஆர் கால்டு, இந்த மாதிரி ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்ல இந்த மாதிரி சேம் சைடா ஆப்போசிட் சைடான்னு சொல்றோம், டயகனலி ஆப்போசிட் சைடான்னு. இந்த ஃபார்முக்கு பேர் என்னதுன்னா ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். ஓகே. The isomer of the type A in which 2 identical atoms or groups lies on the same side of the double bond. Double bondக்கு ஒரே பக்கத்துல ரெண்டுமே சேம் ஆட்டம் ஆர் சேம் குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா இஸ் கால்டு சிஸ் ஐசோமர்னு சொல்றாங்க. இந்த சிஸ் டிரான்ஸ்ன்ற வேர்டெல்லாம் நம்ம எப்பயுமே இட்டாலிக்ல எழுதணும். போல்டு இட்டாலிக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போல்டுனா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், இட்டாலிக்னா கொஞ்சம் கர்வ்டா ஸ்லாண்டிங்கா இருக்கும் இல்லையா? ஃபைன். அண்ட் த அதர் ஐசோமர் ஆஃப் த டைப் பி இன் விச், ஸோ ஏல ஒன்று சிஸ்ன்னு சொல்லிட்டாங்க, பில ஒன்று என்ன சொல்றாங்க, and the other isomer of the type B in which identical atoms or groups lies on the opposite side of the double bond is called a trans isomer. So cis isomer same side இருக்கும், same group or same atom same side இருக்கும். Trans isomerல எப்படி இருக்குமோ, identical atoms or groups lies on the opposite side. So அப்படியே just oppositeல identical groups, ஒரே மாதிரி இருக்கிற groups ஒரே மாதிரி இருக்கிற atoms oppositeல இருக்கும், diagonally opposite. அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம trans சொல்லணும்னு சொல்றாங்க. ஓகேவா? Fine. So the cis trans isomers have the same structure but have different configuration. அப்போ சிஸ்ஸுக்கு டிரான்ஸுக்கு ரெண்டுத்துக்குமே எப்படி இருக்கும், மாலிகுலர் ஃபார்முலா சேம், ஸ்ட்ரக்சரும் சேம். சரியா? ஜஸ்ட் எதுல தான் சேஞ்சஸ் இருக்கும், கான்ஃபிகரேஷன்ல தான் சேஞ்சஸ் இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவோம். கான்ஃபிகரேஷன் என்னன்னு சொல்லுவோம், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸ் இன் ஸ்பேஸ். ஸ்பேஸ்ல அந்த ஆட்டம்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, ஃப்ரண்ட்லயா பேக்லயா லெஃப்ட்லயா ரைட்லயா, இதெல்லாம் தான் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட். அந்த விஷயத்த நம்மள பார்க்க சொல்றாங்க. ஓகே. Due to different arrangement of atoms or groups in space, these isomers differ in their properties like melting point, boiling point, dipole moment, solubility, and geometrical or cis transformation. But but 2-ene are represented below. So இங்க just என்ன பண்றாங்கன்னா cis trans கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்கு but 2-ene எக்ஸாம்பிளா எடுத்துட்டாங்க. இப்போ இங்க ஒரு மெத்தில் குரூப் இருக்கு, இங்க ஒரு மெத்தில் குரூப் இருக்கு, இங்க மெத்தில் குரூப் இருக்கு, இங்க ஹைட்ரஜன் இருக்கு. நீங்க ஹரிசாண்டலா பார்க்க போறீங்களா, வெர்டிகலா பார்க்க போறீங்களா? ஓகே, இதை ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நீங்க இப்படி வெர்டிகலாவே பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. சிஸ் ஃபார்ம் ஆஃப் அல்கின் இஸ் ஃபவுண்ட் டு பி மோர் போலார் தேன் த டிரான்ஸ்ஃபார்ம். டிரான்ஸ்ஃபார்முக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம், அதனால அது சீக்கிரமா போலாரா தெரியாது. ஆனா சிஸ் ஃபார்முக்கு என்ன இருக்கான், மோர் போலார் நேச்சர் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டைபோல் மொமெண்ட் ஆஃப் சிஸ் பியூட் 2-ene இங்க எழுதியிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, டைபோல் மொமெண்ட் 0.33 dB அப்படின்னு சொல்றாங்க. 0.33 dB. ரெண்டு பக்கம் ஹைட்ரஜன் தான் இருக்கு, ரெண்டு பக்கம் தான் மெத்தில் இருக்கு. ஓகேவா? ஃபைன். இதுக்கு டைபோல் மொமெண்ட் இருக்கும். whereas dipole moment of the trans form is almost zero. என்ன சொல்றாங்க, சிஸ் ஃபார்ம் இங்க இருக்கு,
டிரான்ஸ்ஃபார்முக்கு ஆல்மோஸ்ட் டைபோல் மொமெண்ட் வேல்யூ 0. ஏன்னா இங்க மெத்தில் இருக்கு, அதே மாதிரி இங்க ஒரு மெத்தில் இருக்கு. இந்த மெத்தில் எலக்ட்ரானை கொடுத்துச்சுன்னா அதே அளவுக்கு இங்கேயும் மெத்தில் எலக்ட்ரானை கொடுக்கும். ஸோ நெட் டைபோல் மொமெண்ட் 0 ஆயிடும். ஓகேவா? சரி. Dipole moment of the transform is almost zero. Or it can be said that, என்ன சொல்லலாமா? It can be said that trans-butadiene is non-polar. அப்ப இதை நம்ம cis-2-butene போலார்னு சொல்லியாச்சு, அது தெரிஞ்சிருச்சு. Trans-butadiene சொன்னா non-polar சொல்லலாம், ஏன்னா ஒரே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்குன்னு சொல்றாங்க. This can be understood by drawing geometries of the two forms. So இந்த ரெண்டு ஃபார்முக்கும் ஜாமெட்ரி வரையும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் நான் நம்புறேன். It is clear that in the trans-2-butene, the two methyl groups are in the opposite direction. என்ன சொல்றாங்க? டிரான்ஸ்ல மெத்தில் குரூப் ரெண்டுமே எங்க இருக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. therefore dipole moment of CCH3 bond cancel. கார்பனுக்கும் மெத்திலுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் என்ன பண்றாங்க? கேன்சல் பண்றாங்க, thus making the transform non-polar. அப்போ கார்பன் கார்பனுக்கு நடுவில் இருக்கிற டபுள் பாண்டை போலார்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த பாண்டை ஈஸியா பிரேக் பண்ண முடியும் டயகனலி ஆப்போசிட்டா இருக்கும்போது. அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க? thus making the transform non-polar. டிரான்ஸையும் நம்ம நான்-போலாரா மாத்தலாம்னு சொல்றாங்க. ஓகே. In the cases of solids, it is observed that the trans isomer has higher melting point than cis isomer. ஆனா சாலிடிஃபிகேஷன் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வரும்போது என்ன சொல்றாங்களாம்? சிஸ் ஃபார்மை விட டிரான்ஸ் ஃபார்முக்கு தான் டிரான்ஸ் ஐசோமர், அந்த டிரான்ஸ் ஃபார்முக்கு தான் என்ன சொல்றாங்க? மெல்டிங் பாயிண்ட் அதிகம்னு சொல்றாங்க. டிரான்ஸ் ஐசோமர் ஹாஸ் ஹையர் மெல்டிங் பாயிண்ட் தேன் சிஸ் ஐசோமர். சிஸ்னா ஒரே மாதிரியே இருக்கும், அப்போ சீக்கிரமா உருகிடும். வேற வேற மாதிரி இருந்தால் தான் ஸ்டேபிளா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு. மெல்டிங் பாயிண்ட்ல அப்படியே மாத்தி சொல்றாங்க. ஓகேவா? சரி. Geometrical or cis trans isomerisms is also shown by alkenes of the types XYC double bond CXZ, XYC double bond CZY, ZW. Fine. ஸோ இதுல இந்த கார்பன்னா சென்டர், இந்த கார்பன் கூடயும் இந்த கார்பன் கூடயும் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே சிஸ் டிரான்ஸ் ஃபார்முக்கு மாறும். மாறி மாறி நம்மளால எழுத முடியும். ஓகேவா? ப்ராப்ளம் 9.10 இந்த இடத்துல, அப்புறம் ப்ராப்ளம் 9.11 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்க பாருங்க. ஸோ இப்போ நான் சொல்ல வேண்டியது என்னதுன்னா ப்ரிப்பரேஷன். ஆமாவா? ஓகே. ஃப்ரம் அல்கைன். அல்கைன் அப்படின்னா சி ட்ரிபிள் பாண்ட் சி. இந்த அல்கைன்ல இருந்து எப்படி அல்கீனை ப்ரிப்பேர் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஜஸ்ட் ரிடக்ஷன் பண்ணா போதும் இல்லையா? சரி. அல்கைன்ஸ் ஆன் போர்ட்ரைல் பார்ஷியல் ரிடக்ஷன், சாரி, அல்கைன்ஸ் என்ன பண்ணா கொஞ்சமா ரிடக்ஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. பார்ஷியல் ரிடக்ஷன் வித் கால்குலேட்டட் அமௌண்ட் ஆஃப் டைஹைட்ரஜன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் பலடைஸ்டு சார்கோல். பலடியம் பூசி வச்சிருக்கக்கூடிய சார்கோல், பலடைஸ்டு சார்கோல் partially deactivated with poisons like sulfur compounds or quinoline gives alkenes. So இது ஒரு partially deactivated poisonous compound கொடுக்கலாம். லைக் என்ன மாதிரினா சல்ஃபர் காம்பவுண்ட்ஸோ இல்லை குயினோலின் காம்பவுண்டோ மாதிரி. partially deactivated palladized charcoal is known as Lindlar catalyst. இந்த மாதிரி பலடியம் வச்சு வரக்கூடிய காம்பவுண்ட் அது partially deactivate பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? லிண்ட்லர்ஸ் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பாலிமரைசேஷன் நம்ம இதை முக்கியமாக பார்ப்போம். அல்கின்ஸ் thus obtained or having cis geometry. இப்போ இந்த மாதிரி இதுல அல்கின்ஸ் எது வந்தாலும் அது கண்டிப்பா என்ன ஜாமெட்ரியில வரும்னா சிஸ் ஜாமெட்ரியில தான் வரும்னு சொல்றாங்க. However, alkynes on reduction with sodium in liquid ammonia form trans alkenes. ஸோ இந்த சோடியம் இன் லிக்விட் அமோனியா அப்படின்றது பிட்ச் ரிடக்ஷன் இல்லையா? சோடியம் இன் லிக்விட் அமோனியா. ஸோ அல்கைன்ஸ் எடுத்துட்டு ரிடக்ஷன் பண்ணா, பிட்ச் ரிடக்ஷன் பண்ணா, அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா டிரான்ஸ் அல்கின் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இங்க ரியாக்ஷன் பாருங்க. CH ட்ரிபிள் பாண்டு CH. ஓகே. அதாவது ஆர் பிரைமுக்கு பதிலாக ஹச் சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அசிட்டிலின். இப்போ இது அல்கைன் RC ட்ரிபிள் பாண்ட் CR பிரைம். ஓகே. இது கூட ஹைட்ரஜனை சேர்க்கிறோம். எந்த பக்கம் கார்பன்ல ஹைட்ரஜன் கம்மியா இருக்கும் அந்த இடத்துல போய் என்ன பண்ணுவோம்? இந்த ஹைட்ரஜன் சேரும். மார்கோனிக் ஆஃப் இல்லையா? ஸோ பலடியம் இன் பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் ரியாக்ஷன் நடக்குது. என்ன ஆகுது? இந்த கார்பன் கூட இந்த பாண்டு உடஞ்சி ஒரு எலக்ட்ரான் வந்து ஹச்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ஹைட்ரஜனும் கார்பனும் பாண்டை மேக் பண்ணுது. அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிற கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் ரிலேஷன் ஃபார்ம் ஆகுது. கார்பன் 6H. ஓகே. ஸோ செகண்ட் ஒன் RC ட்ரிபிள் பாண்ட் CR பிரைம் பிளஸ் ஹைட்ரஜன் பலடியம் கார்பைடு. அதே சேம் ரியாக்ஷன் அல்கைன் தான்.
எனக்கு என்ன பண்ணுதுன்னு பாருங்க, சிஸ் அல்கின் கிடைக்குது. அப்ப பொதுவா பெலடியம் நிக்கல் இந்த மாதிரி பெலடியம் கார்பைடு இதெல்லாம் எடுத்துக்கிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? சிஸ் அல்கின் தான் கிடைக்கும். சேம் குரூப் இன் சேம் சைட் இல்லையா? பல்கி குரூப் ஆரும் ஆர் பிரைமும் ஒரே மாதிரியான குரூப், அது ஒரே மாதிரி மேல இருக்கு. ஹைட்ரஜனும் வீக் ஆட்டம்ஸ், அப்ப அது கீழே இருக்கு. ஃபைன். RC triple prime Cr prime plus H2 gives sodium liquid ammonia. எனக்கு trans alkane ஆன்சரா கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ முன்னாடி வெறும் அல்கைன் எடுத்துட்டு பெலடியம் கார்பைடை யூஸ் பண்ணா லிண்ட்லர் கேட்டலிஸ்ட். சிஸ் அல்கைன் கிடைக்குது, லிண்ட்லர்ஸ் கேட்டலிஸ்ட். லிண்ட்லர். ஓகே. லிண்ட்லர்ஸ் கேட்டலிஸ்டா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லணும்? சிஸ்ன்னு சொல்லணும். இன்கேஸ் பிட்ஸ் ரிடக்ஷனா இருந்துச்சுன்னா சோடியம் லிக்விட் அமோனியா இருக்கு இல்லையா, இந்த ரிடக்ஷன் நம்ம என்ன சொல்லணும்? BIRCH, பிட்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ பிட்ஸ் ரிடக்ஷன்ல நம்மளுக்கு என்னதான் கிடைக்குதுன்னா அல்கைன் டிரான்ஸ் அல்கினா மாறுது. அப்ப ஒரு அல்கைனை அல்கீனா மாத்தும் போது எனக்கு டிரான்ஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் பாசிபிள் அல்கின்ஸ்க்கு. அப்ப எனக்கு டிரான்ஸ் மட்டும் தான் வேணும்னு நினைச்சோன்னா நான் என்ன பண்ணலாம்? பிட்ஸ் ரிடக்ஷன் பண்ணலாம். இன்கேஸ் சிஸ் மட்டும் தான் வேணும்னு நினைச்சோன்னா லிண்டர் கேட்டலிஸ்ட் பண்ணலாம். இல்ல ஆர்டினரியா ரிடக்ஷன் பண்ணும்போது ரெண்டுமே நடந்து 2 3 ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? தேர்ட் ஒன், ஈத்தீன் பிளஸ் ஹைட்ரஜன் CH ட்ரிபிள் பாண்ட் CH பிளஸ் ஹைட்ரஜன். ஸோ இந்த பாண்ட் பிரேக் ஆகி ஹைட்ரஜன் ஆகும், உள்ளார வந்து சேரணும் இல்ல? சரி. ஸோ CH2 டபுள் பாண்ட் CH2 அப்படின்னு கிடைக்குது. தைனா இருந்தது, ரிடக்ஷன் ஆகி ஹைட்ரஜன் 2 சேர்ந்து தீனா மாறுது. ஓகேவா? ஃபைன். ப்ரோப்பைன் எடுத்துக்கிறாங்க. 1 2 3 3 கார்பன் தான் ப்ரோப்பு, ட்ரிபிள் பாண்ட் இருந்தா ஐனு ப்ரோப்பைன். இந்த ப்ரோப்பைன் எடுத்துட்டு பெலடியம் கார்பைட் லிண்ட்லர்ஸ் கேட்டலிஸ்ட் தான் போட்டு ஹீட் பண்றாங்க, ரிடக்ஷன் நடக்குது. இந்த கார்பனும் ஹைட்ரஜன் வந்து சேரும் இல்லையா? CH3 அப்படியே இருக்கட்டும். சி இருக்குல்ல ட்ரிபிள் பாண்டு, அந்த இடத்துல CH அப்படின்னு மாறிடும், டபுள் பாண்டா மாறிடும். CH2 இருந்தது என்னவாகும்? CHஆ இருந்தது CH2 மாறும் இல்லையா? சரி. ஸோ அப்ப அல்கைனு ரிடக்ஷன் பண்ணா அல்கீனா மாறும். அல்கீன் தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். அல்கைன் எப்படி வந்துச்சுன்றது கேள்வி இல்லை, ஆனா அல்கைன்ஸை ரிடக்ஷன் பண்ணா அல்கீன் கிடைக்கும் அப்படின்றது கேள்வி. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வில் ப்ரோபீன் தஸ் அப்படின்னு ஷோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். எனக்கு ப்ரோபீன் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், 3 கார்பனை வச்சு ஒரு அல்கின் ப்ரோபீன். அது எனக்கு ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றதான் கேள்வி. திங்க் ஃபார் த ரிப்போர்ட் இன் சப்போர்ட் ஆஃப் யுவர் ஆன்சர். ஸோ நீங்க ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய ரீசன்ஸை படிங்கன்னு சொல்றாங்க. ஓகே. இது ஒரு மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோ அல்கேன். ஓகே. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரம் அல்கைல் ஹாலைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. RX அதுல இருந்து நம்ம எப்படி அல்கீனை ப்ரிப்பேர் பண்ணுதுன்னு சொல்லிட்டு, அல்கைல் ஹாலைடு RX ஆன் ஹீட்டிங் வித் ஆல்கஹாலிக் பொட்டாஷ் பெர்மாங்கனேட் ஹைட்ராக்சைடு dissolved in alcohol. ஸோ ஆல்கஹாலிக் பொட்டாஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸாம்பிள் ஒரு ஆல்கஹால் இருக்கு ACOOHன்னு, இதுல இந்த ஒரு O போயிட்டு ACOHன்னு எழுதுனா அதுதான் ஆளை விட்டு வருது. ஓகேவா? சரி. அல்கைல் ஹாலைட்ஸ் ஹீட்டிங் வித் அல்கலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு dissolved in alcohol. Say ethanol eliminate one molecule of halogen atoms to form alkenes. This reaction is known as dehydrohalogenation. ஏன்னா ஒரு ஹைட்ரஜனும் ஒரு ஹாலஜனும் வெளியில போகுது, பீட்டா எலிமினேஷன். அதனால என்னன்னு சொல்றாங்க? டீஹைட்ரோஹாலஜனேஷன். ஹைட்ரோனா ஹைட்ரஜன், ஹாலஜன்னா எக்ஸ், குளோரின் குளோரின் புரோமின். இது ரெண்டுமே வெளியில போறதுனால டீஹைட்ரோஹாலஜனேஷன் சொல்றாங்க. தட் இஸ் ரிமூவ் ஆஃப் ஹாலஜன் ஆசிட். HX ஹைட்ரஜன் குளோரைடு, ஹைட்ரஜன் புரோமின், அந்த மாதிரி ஹாலோ ஆசிட்ஸ் தான் ரிமூவ் பண்றோம். அப்ப அப்படின்னு சொல்லிக்கலாம். டீஹைட்ரோஹாலஜனேஷனாலும் ஹாலோ ஆசிட ரிமூவ் பண்றோம் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஹாலஜன் ஆசிட் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஓகே. திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் பீட்டா எலிமினேஷன் ரியாக்ஷன் சின்ஸ் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் எலிமினேட்டட் ஃப்ரம் த பீட்டா கார்பன் ஆட்டம். ஆமா, எந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கோ ஃபங்க்ஷனல் குரூப், அதுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் தான் பீட்டா கார்பன். அங்க இருந்து தான் நம்ம ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றோம் பீட்டா எலிமினேஷனுக்காக. ஃபைன். Since hydrogen atom is eliminated from beta carbon atom next to the carbon to which halogen is attached. இங்க டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரைட் சைட்ல இருந்த ஹைட்ரஜன், லெஃப்ட் சைட்ல இருந்த ஹைட்ரஜன் மட்டும் இல்ல. ஓகே. இந்த 2 ஹைட்ரஜன் போகுதுன்னு வச்சுக்கோங்க, இங்க பாண்ட் ஷிஃப்ட் ஆகி அல்கீனா மாறுது, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் கிடைக்குது. இதை தான் வேர்டிங்ல சொல்லியிருக்காங்க. கார்பன் ஆட்டம் நெக்ஸ்ட் டு த கார்பன் டு விச் ஹாலஜன் இஸ் அட்டாச்டு. ஓகே. நேச்சர் ஆஃப் த ஹாலஜன் ஆட்டம் அண்ட் எத்தில்
and the alkyl group determine the rate of the reaction. ஸோ ஒரு ரியாக்ஷனுடைய ரேட்டை முடிவு பண்றது யாரு அப்படின்னா நேச்சர் ஆஃப் த ஹாலஜன். நான் எடுத்துக்கக்கூடிய ஹாலஜனுடைய நேச்சர் ஹை எலக்ட்ரோநெகட்டிவா லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவா, ஃப்ளூரினா, குளோரினா, புரோமினா, அயோடினா, அதுல எந்த மாதிரியான ஹாலஜன் எடுத்துக்கணும் அதை பொறுத்து இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ரெண்டாவது அல்கைல் குரூப் டிட்டர்மைன் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். அல்கைல் குரூப் பல்கியா இருக்கா, லோயரா இருக்கா, ஈஸிலி சப்ஸ்டிடியூட்டபிளா இருக்கா, இதெல்லாம் பொறுத்தும் எனக்கு மாறும்னு சொல்றாங்க. It is observed that the halogens, the rate is iodine, bromine, chlorine, while for alkyl groups, tertiary, secondary, primary. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஹாலஜன்ஸ் வரும்போதும் அயோடினுக்கு ரியாக்டிவிட்டி அதிகம், அதை விட புரோமினுக்கு கம்மி, அதை விட குளோரினுக்கு கம்மி. ரேட் இஸ் நத்திங் பட் ஸ்பீட் ஆஃப் டைம். ஓகேவா? சரி. ஸோ இப்போ இந்த டெர்ஷரி, செகண்டரி, பிரைமரி இது வரைக்கும் ஹாலஜன் சப்ஸ்டியூட் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா விசினல் டைஹாலைடு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. விசினல்னா என்ன, ஜெமினல்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கார்பன் இருக்கு, அந்த கார்பனுக்கு பக்கத்துல இன்னொரு கார்பன் இருக்கு. ஓகேவா? சரி, இந்த கார்பன்ல ஒரு ஹாலஜனும் இந்த கார்பன்ல ஒரு ஹாலஜனும் இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு விசினல். இன்கேஸ் ஒரு கார்பன் இருக்கு, அந்த கார்பன்லயே ரெண்டு ஹாலஜனும் இருந்துச்சுன்னா அப்போ இதுக்கு பேர் என்னது அப்படின்னா ஜெமினல். விசினல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் adjacent கார்பன் ஆட்டம். பக்கத்துல இருக்கிற கார்பனுக்கும் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு விசினல். ஜெமினல் அப்படின்னு எப்ப சொல்லுவோம், ஜெம் டைஹாலைட்னு எப்ப சொல்லணும், ஒரே ஒரு கார்பன், அந்த ஒரு கார்பன்லயே என்ன இருக்கு, ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. ஓகேவா? ஈவன் இந்த இடத்துல CH3 இருக்கலாம், வேற எதனா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இங்க ரெண்டு ஹாலஜன்ஸ் ஒரே கார்பன் அட்டாச் இருக்கு, அதனால ஜெம்னு சொல்றோம். இது பக்கத்து பக்கத்து கார்பன்ல ரெண்டு ஹாலஜன் அட்டாச் இருக்கு, விசினல்னு சொல்றோம். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்கான்னு படிக்கிறேன் பாருங்க. Dihalides in which two halogen atoms are attached to two adjacent carbon. ரெண்டு ஹாலஜன் ஆட்டம் ரெண்டு அடுத்தடுத்த கார்பன்ல adjacent கார்பன் ஆட்டம்ஸ்ல அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா ஆர் நோன் அஸ், அதுக்கு பேர் தான் என்னதுன்னு சொல்றாங்க, விசினல் டைஹாலைடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. விசினல் டைஹாலைடு ஆன் ட்ரீட்மெண்ட் வித் ஜிங்க் மெட்டல் லாஸ் எ மாலிகுல் ஆஃப் ஜிங்க் ஹாலைடு டு ஃபார்ம் அன் அல்கீன். ஓகே, விசினல் டைஹாலைடு ஜிங்க் மெட்டல் கூட ட்ரீட் பண்றாங்க. அப்படி ட்ரீட் பண்ணும்போது லாஸ் எ மாலிகுல் ஆஃப் ஜிங்க் ஹாலைடு டு ஃபார்ம் அல்கின். அல்கின் ஃபார்ம் ஆகுது, அதே சமயம் என்ன ஆகுதான், ஜிங்க் மெட்டல் லாஸ் எ மாலிகுல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, திஸ் ரியாக்ஷன் இஸ் நோன் அஸ், இந்த ரியாக்ஷனை தான் அவங்க என்னன்னு சொல்லிருக்காங்க, டி ஹாலஜனேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஹாலஜன் மட்டும் வெளியில போச்சுன்னா இது டி ஹாலஜனேஷன், ஹைட்ரஜனும் ஹாலஜனும் சேர்ந்து வெளியில போச்சுன்னா டி ஹைட்ரோ ஹாலஜனேஷன் சொல்லணும். டி ஹைட்ரோ ஹாலஜனேஷன். ஓகே. தேர்ட் ஒன் விசினல், இதுதான் நம்ம இப்ப படிச்சோம். ஸோ ஜஸ்ட் ரியாக்ஷன்ஸ் மட்டும் பாருங்க. என்ன இருக்கு, CH2Br பாண்ட் CH2Br, இந்த கார்பன் கூட இந்த புரோமின் இருக்கு, இந்த கார்பன் கூட இந்த புரோமின் இருக்கு. ஓகே. ஸோ இது என்ன ஆகுது, புரோமினும் ஜிங்க் கூட ஒன்னா சேர்ந்து ஜிங்க் புரோமைடா போயிடுது. அப்ப எனக்கு அல்கீன் கிடைக்கும். அப்ப ஹாலஜன் வெளியில போறதுனால இதை டி ஹாலஜனேஷன் சொல்லணுமே தவிர HX ஹைட்ரஜன் ஹாலைடு வெளியில போனதான் டி ஹைட்ரோ ஹாலஜனேஷன் சொல்லணும். ஓகேவா? CH3 CHBr CH2Br. ஸோ 1,2 டைப்ரோமோ ப்ரோபேன் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கார்பன்ல புரோமின் இருக்கு, இங்க செகண்ட் கார்பன்ல புரோமின் இருக்கு, தேர்ட் கார்பன்லயும் புரோமின் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய புரோமின் இங்க இருக்கிற புரோமின் எடுத்து ஜிங்க் போயிடுச்சுன்னா இந்த ரெண்டு CHக்கும் CH2க்கும் நடுவில் என்ன ஃபார்ம் ஆயிடும், டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். ஓகே. அடுத்தது ஃப்ரம் ஆல்கஹால்ஸ் பை அசிடிக் டீஹைட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்கஹால்ல இருந்து வாட்டர் மாலிகுல வெளியில எடுக்கிற ப்ராசஸ் பேர் தான் டீஹைட்ரேஷன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஹைட்ரேஷன் ஹைட்ராலிசிஸ் இந்த ரெண்டுத்துக்குமே அடிஷன் ஆஃப் வாட்டர். டீஹைட்ரேஷன் சொன்னாலும் டீஹைட்ராலிசிஸ்னு சொன்னாலும் வாட்டரை ரிமூவ் பண்ணணும் அர்த்தம். அப்ப ஒரு ஆல்கஹால் காம்பவுண்ட் எடுத்துட்டு ஆசிட் இன் பிரசன்ஸ்ல டீஹைட்ரேஷன் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூவா பார்க்கலாம். ஓகேவா? ஃபோர்த் ஒன் அதுல இருந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். நீங்க பண்ண வேண்டியது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்லயே உங்களுடைய பிரதர் சிஸ்டர் யாராவதுலாம் இருந்தா அவங்களுடைய லாகின் ஐடி அவங்களுடைய மெயில் ஐடி எல்லாம் கிரியேட் ஓபன் பண்ணிக்கணும். அதுல நீங்க என்ன பண்ணலாம், யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சரியா? ஃபைன். தேங்க்யூ ஆல்.